ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், தலைமையில கை வச்சு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நிரம்பி வழிந்தா சும்மா இருக்க மாட்டோம். அது தண்ணி சும்மா இருக்காது, அப்படி தானே? 2 வருஷம் மழை இல்லைன்னு சொன்னால் குடிக்க தண்ணி இல்லாமல் எங்கெல்லாமோ ஓடுறோம். எங்கெல்லாமோ சில நேரங்களில் படுற பாடுகள் பெரிய காரியங்கள். ஆனால் நம்ம அப்படி இல்லை, நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அவர் வசனத்தை படிக்கலாம். கலாத்தியர் நிருபம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது 8வது வசனத்தில் இருந்து 11வது வசனத்தை நாம் படிக்கலாம், வரை படிக்கலாம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை நாம் சேர்ந்து படிக்கலாமா? 10வது வசனத்தை எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து சேர்ந்து படிக்கலாம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஹல்லேலூயா. தேவனுடைய அனாதியான அனந்த ஞானமானது, தீர்மானமானது உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக எனக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அங்கே இதை பார்க்கின்றோம். சபைனா இப்ப என்ன? அருமையான சகோதரிகள் சொன்னாங்க, சரியான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. சபைனா என்ன? சொல்லுங்களேன், வாயை திறந்து. இங்க சொன்னாங்க, இங்க வாய் இருக்கா இல்லையா? ஐயாமார்களுக்கு சகோதரர்களுக்கு சபைனா யாரு என்ன? 4 கட்டடம் உள்ளது சபையா? 4 சுவருக்குள்ள இருக்கிற சபையா? இல்ல 1000 பேர் கூடிட்டா சபையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் சபை. சொல்லுங்களேன். படிச்சிருக்கிறோமா? நீனே அந்த ஆலயம், இந்த ஆலயத்தை கெடுத்தா பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. படிச்சிருக்கீங்க இல்லையா? படிச்சிருக்கோம்ல. அப்போ சபை என் மூலமாகத்தான் என் ஆண்டவருடைய அனந்த ஞானமானது உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது என் மூலமாகத்தான், வேற யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் வித்தியாசமாகி போச்சு. நேற்று தோமாவை குறித்து சில வார்த்தைகளை சொன்னேன். அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே காணப்பட்ட தோமா, யோவான் 21ஆம் அதிகாரத்திலே மீன்பிடிக்க போன தோமா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தோமா, அந்த அனலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அங்கே இருக்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவுக்குள் அந்த அனந்த ஞானத்தை வைத்தபடியினால் இந்தியாவில் உள்ள துரைத்தனங்களுக்கும் இந்தியாவில் உள்ள அதிகாரங்களுக்கும் அவரை இங்க கொண்டு வந்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு எப்படியோ மாறி போச்சு. முதல் தூரமான ஒரு தேசத்திற்கு கிறிஸ்தவ போகிறது என்று சொன்னால், முதலாக ஒரு தூரமான பகுதிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை கடந்து செல்கிறது என்று கேட்டால் அது என் இந்தியா தேசம் அல்லவோ? இவ்வளவு தூரமான ஒரு பகுதிக்கு முதலாவது என் இயேசுவின் சுவிசேஷம் செல்லவில்லை. பவுல் அங்கே சுற்றிலும் அங்கே கடந்து சென்றார். புறஜாதிகளுக்கு இந்த வசனத்தை சொல்லும் போது புறஜாதிகளுக்கு என்று கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னார், உண்மை. ஆனால் அதை காட்டிலும் புறஜாதிகளும் அதை காட்டிலும் விக்கிரங்களோடு கூட இருந்து 5 மதங்களை தோற்றுவிட்ட ஒரு தேசத்திற்கு என் இயேசுவின் மகிமை கடந்து வருவதற்கு, அன்றைக்கு சபையாக ஆலயமாக என் ஆண்டவருடைய அனந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு என் இந்தியா தேசத்திலே என் தேவன் தோமாவை கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோமாவை குறித்த ஒரு சரித்திரத்தை படிக்கும்போது ஒரு காரியம் நீங்கள் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஒரு அரசனிடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க போகும் பொழுது அந்த அரசன், அந்த இடத்தினுடைய பெயர் இப்பொழுது மனசில் இல்லை, ஆனால் அது சரி ஏதோ ஒரு இடம் பெயர், அதை இப்பொழுது பார்க்க வேண்டாம், நீங்கள் உடனே நெட் எடுத்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம், கவனியுங்கள். அந்த அரசன் தனக்கொரு மாளிகை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டடக்கலை நிபுணரை தேடும் பொழுது, தோமா அந்த அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது, தோமா ஒரு கட்டடக்கலையில் நிபுணத்துவன் என்பதபடியால் தோமாவுடைய அந்த லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து அந்த அரசன் தனக்கென்று ஒரு மாளிகையை கட்ட சொல்லுகிறார். தோமாவினுடைய கையிலே கிடைத்த பணம் அங்கே மாளிகை கட்டப்படவில்லை, அங்கே சுவிசேஷத்திற்காக அவர் செலவழித்து பரலோகத்திலே மாளிகையை கட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதான் தேவனுடைய ஆனந்த நோக்கம். இப்பொழுது அரசனுடைய தம்பி அங்கே மரிக்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். அவர் மரிப்பதற்காக அங்கே இருக்கும் பொழுது ஒரு காட்சி அங்கே பார்க்கின்றார். பரலோகத்திலே என்னுடைய அண்ணன் எனக்காக ஒரு மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய வாயிலே ஒரு வார்த்தை, அந்த மரிப்பதற்கு ஆயத்தமாய் மரண தருவாயில இருக்கிறவன் ஒரு காட்சியை பார்க்கிறான் அந்த அரசனுடைய தம்பி. அப்பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், என்னுடைய அண்ணன் அரசன் எனக்காக மோட்சத்திலே பரலோகத்திலே ஒரு மாளிகை கட்டி வைத்திருக்கான் என்று சொல்லி. இப்போ இங்கே அரசன் போய் அந்த இடத்தை முதலாவது பார்க்கிறான், அங்கே ஒன்றும் இல்லை. உடனடியாக தோமா மேல் கோபம் ஏற்படுகிறது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தோமாவுக்கு அங்கே தண்டனை வழங்கப்படுகிறது. இப்பொழுது அரசனுடைய தம்பி சொல்லுகிறான், எனக்காக என் அண்ணன் மாளிகை கட்டி வைத்தார்கள். இப்பொழுது உரைக்கிறது அரசனுக்கு, அவன் கையிலே கொடுக்கப்பட்ட பணம் பரலோகத்திலே மாளிகை கட்டப்படுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய அனந்த நோக்கம் நீயும் நானும் திருச்சபையாய் கர்த்தர் பார்க்கின்றார். துரைத்தனங்களை தேவன் ஒழிப்பதற்கும் அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்கும் ஆண்டவர் இன்றைக்கு நியமித்திருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். அவரை என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஹல்லேலூயா. சத்தத்தை எங்கங்க என்ன வாயில எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டர் போட்டு விட்டுலான்னு பார்க்குறேன். பாஸ்டர்கிட்ட சொல்லி இப்போ எனக்கு பழக்கமாய் போச்சு. உங்க பதில் இல்லை அப்படின்னா எனக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஆமா ஐயா ஆபராஜ பாண்டியா அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவாங்க, காசி பாண்டி உன்னை போல அல்லேலுயா போடுவதற்கு கூட்டத்தில் நான் கூட போட்டுக்கிட மாட்டேன்னு சொல்லுவார். அவருடைய அல்லேலுயா கம்பீரமாய் நிற்கும். ஆமாம், ஜெபத்துக்கென்று வாழ்ந்து ஜெபத்துக்கு மரித்த தேவனுடைய தாசன் அன்மையான என்னுடைய ஆவிக்குள்ள தகப்பனார் அவர்கள். ஆமாம், நம்ம உரிமையோடு என்னோடு கூட பேசுவார்கள், அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன். ஐயா, எனக்கு அருமையான கூடியிருக்கிற திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். அல்லேலூயா. அந்த தோமா சாதித்த காரியங்கள் அநேகம் இன்றைக்கு இந்த இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்து 2000 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கின்ற காலம் அதுதானே. 2000 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறின உடனே இந்தியாவுக்கு வந்து விட்டாரு தோமா. எப்படி ஆண்டவர் இருதயத்தில் அந்த நேசம் இருந்திருக்கும் என்று சொன்னால், அவருடைய அனந்த நோக்கம் தோமாவின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இந்தியா தேசத்திற்கு என் தேவன் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு ஊழியங்கள் பெருகியிருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, சபைகள் பெருகியிருக்கிறது என்று சொல்லவில்லை. ஆனால் பரலோகத்திலே மாளிகை கட்டப்படுகிறதோ,
ஆனால் இன்னும் அரசாங்கத்தினுடைய ஒரு புள்ளி விவரம் இன்னும் தாண்ட மாட்டிருக்கிறதே. துரைத்தனங்கள் இன்றைக்கு இந்த தேசத்தில் எழுப்பி நின்று கொண்டிருக்கிறதே. அதிகாரங்கள் இன்றைக்கு எழுப்பி நின்று கொண்டிருக்கிறதை யோசித்து பார்க்கின்றதா இன்றைக்கு திருச்சபை? யோசித்து பார்க்கிறதா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்? நேற்று தினத்தில் என் ஆண்டவர் சொன்னாரே, என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. திருச்சபை பெருகி இருக்கிறது இல்லை, ஆனால் இன்றைக்கு ஜனத்தொகை பெருகிற வேகத்திலே என் கிறிஸ்தவம் தேசத்திலே இன்றைக்கு பரவி கொண்டிருக்கின்றதோ, என் ஆண்டவருடைய மகிமை இன்றைக்கு வெளிப்படுவதை இன்றைக்கு இந்த தேசத்திலே பார்க்க முடிகிறதோ. இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அனந்த நோக்கம், துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்குள்ள அனந்த நோக்கம் சபையின் மூலமாக, உன் மூலமாக, என் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதல்லவா என் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தூத்துக்குடியில் பெரிய மழை வந்தது. யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா? எங்களுக்கே தெரியல, யாருக்கும் தெரியல. எனக்கு சமீப காலமாக ஒரு யோசனை உண்டு. எனக்கு அதிகமாய் நீங்கள் யோசிக்கலாம். அதிகமாய் திருச்சபைகளும் கிறிஸ்தவர்களும் நிறைந்த பகுதியிலே தேவனுடைய கோபம் அதிகமாய் ஏற்படுகிறதை நம்முடைய தேசத்தில் பார்க்கலாம். எத்தனை பேர் யோசனையில் நானும் பாஸ்டர் நேரங்களில் பேசிக்கொள்வோம். அதை இன்னைக்கு ஒரு வியாதி இந்தியாவில் தோன்றுதுன்னு சொன்னால் கேரள ராஜ்யத்தில் தான் முதல் தோன்றுகிறது. பார்த்தீங்களா? விக்கிரங்கள் நிறைந்த பகுதிகளில் அல்ல. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள் இந்தியா தேசத்திற்கு இன்றைக்கு ஊழியர்களை உருவாக்கின மாவட்டங்கள், எங்களை போல ஸ்தாபனங்களை உருவாக்கினதான மாவட்டங்கள். ஆனால் இன்றைக்கு தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் மழையிலே அழிந்து போய்விட்டது. ஒரு ஊழியக்காரனுக்கும் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படவில்லை. அந்த ரேடாரில் கூட மேகம் இருக்கதை காண்பிக்க முடியல. மறந்து போய்விட்ட திருச்சபை. எத்தனையோ இன்னைக்கு ஜெப முகாம்கள் இன்னைக்கு ஆன்லைன்ல பார்க்கிறோம். ஒரு ஜெப முகாம்னா கூட்டம் ஓடிடுதோ, கன்வென்ஷன் கூட்டம்னா கூட்டம் ஓடிடுதோ, ஐயா தீர்க்கதரிசன கூட்டம்னா கூட்டம் ஓடிடுதோ. புது வருஷத்துல இன்னைக்கு ஆண்டவர் புது வருஷத்துல இதை செய்ய போறார், அதை செய்ய போறாரு. இன்னைக்கு யூடியூப்பை திறந்தா கிட்ட 100க்கு மேற்பட்டதான தமிழக பிரசங்கிமார்கள் இல்ல ஆங்கிலத்துள்ள பிரசங்கிமார்கள் இந்த 2024 என்ன நடக்கும். ஆனா ஒரு பிரசங்கத்துக்கோ ஒன்னிலுமே ஒற்றுமை இல்லை. ஊழியங்களை குறை சொல்லுவது நல்ல, நீங்களும் பார்த்திருக்கலாம். இந்த இந்தியாவில் என்ன நடக்கும் ஐயா? தேசத்தை குறித்த கரிசனையும் இங்கே ஆவியானவர் சொன்னாரே, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இது குறித்து சிந்தனை இன்னைக்கு திருச்சபைகளுக்கு இல்லாமல் போய்விட்டபடியினால் நான் உங்களை சொல்லவில்லை. அருமையான திருச்சபை, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அருமையான தேவனுடைய மனுஷன், அருமையான எனக்கு அருமையான தகப்பனை போல உள்ள அருமையான உங்களுடைய பாஸ்டர், அதிகமாக என்னை நேசிக்கிறவர்கள், அதிகமாக நேசிக்கிற குடும்பம், அதிகமாக நான் அறிந்திருக்கேன். என்னோடு கூட பிரயாணத்திலே அந்த காடுகளிலே வந்து என்னோட படுத்தவர். எனக்கு உண்மையிலே அது மிகுந்த ஆச்சரியம் மட்டுமல்ல, எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்ததான அருமையான ஐயாவை குறித்து. ஆனால் இன்றைக்கு என் தேசம் இழந்து கொண்டிருக்கிற காரியம் இந்த வசனத்தின்படி திருச்சபை என்று சொல்லி என் தேவன் உங்களையும் என்னையும் தான் அவர் சுட்டி காண்பிக்கிறாரே தவிர கெட்டிடத்தையோ லட்சக்கணக்கான மக்கள் கொண்டது அல்ல. இன்றைக்கு என் தேசம் என்னத்தை சந்தித்திருக்கின்றது, என்ன மாற்றத்தை கண்டிருக்கின்றது. என்ன மாற்றம்? இன்றைக்கு அலங்கோலமாய் பால்கடிக்கப்பட்ட ஒரு நிலத்தை போல இல்லை, முடியாதபடிக்கு நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு தேசத்தை போலல்லவா இன்றைக்கு என் தேசம் போய்கொண்டிருக்கின்றது. யோசித்து பார்த்தீர்களா ஐயா? எத்தனை சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. தேசத்தின் சட்டத்தை மாற்றினார்கள் நம்முடைய மிஷனரிமார்கள், தேசத்தின் சட்டத்தை மாற்றினார்கள் தேசத்திற்கு வந்ததான தகப்பன்மார்கள். எத்தனை சட்டங்கள் மாற்றப்பட்டது தெரியுமா? அன்றைக்கு மாற்றப்பட்ட அந்த சட்டங்கள் இன்றைக்கு தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கின்றோமே. இன்றைக்கு ஜனங்களுக்கு அறிவில்லாதபடி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிற வசனத்தை படியுங்கள், வேகமாக எடுங்கள். 1ஆம் அதிகாரம். ஐயோ பாவமுள்ள ஜாதியும்
3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். உணர்வு இருக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு ஆட்சியை கொடுக்கிறார். அது யாரோ அதை பத்தி நமக்கு அக்கறை இல்லை. வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஒரு ஆசை, ஒருவேளை யாரோ ஆட்சிக்கு வராங்க, அவங்களுக்காக அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொன்னா ஒருவேளை அவங்க ரசிக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எழுப்புதல் என்ன மாறணும்? இன்னைக்கு எழுப்புதல் என்ன? எழுப்புதல் 12 hours prayer, 72 hours prayer, 24 hours prayer, 7 hours prayer. இதை நான் குறை சொல்லலை. நான் ஜெபத்தில் வளர்ந்தவன். இன்னைக்கும் ஜெபம் தான் என்னுடைய அஸ்திவார ஊழியம். ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு உங்க மத்தியில் வந்து நான் ஆட்டாட முடியாது. இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து நான் நிற்க முடியாது. ஆனா என்ன மாற்றத்தை இந்த தேசம் சபையின் மூலமாக இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஏதோ இருக்கட்டுமே, சட்டம் மாற்றப்பட்டதா? திருநெல்வேலி திருமண்டலத்திலுடைய சிஎஸ்சி திருச்சபை அன்றைக்கு பெண்டிகாஸ் திருச்சபைகளை அதிகமாய் தேவனுக்காய் இன்றைக்கு அல்ல பிரகாசித்தவர். அப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்கள் உருவாகி இருந்தோம். அப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்கள் உருவாகி வந்தோம். அன்றைக்கு 1780 ஆண்டு முதல் ஒரு பெண் பாளையங்கோட்டையிலே பிராமண பெண் கோகிலா என்கிற ஒரு பெண், அவள் திருமுழுக்கு பெற்று ஞானஸ்தானம் எடுத்து குளோரிந்தாள் என்று மாறினாள். அவருடைய தேவாலயம் பாளையங்கோட்டையில இருக்கிறது. ஆண்டவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் மாற்றுவதற்கு சபையிலே தான் தன்னுடைய அனந்த நோக்கத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர். ஏனென்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். என் பாத்திரம் நிறைவே சும்மா இருக்காது. அது அந்த பெண் தன்னுடைய வாலிப வயதில் இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவள். அங்கே ஒரு நாள் பாம்பு கடித்து ஒரு கிராமத்தில், இது 1775 ஆண்டோ இல்லை 770 700 நடந்த சம்பவம். பாம்பு கடித்து மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆங்கிலேய சிப்பாய் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் பயந்து வாழுகிற ஒரு சிப்பாய் குதிரையில் அந்த வழியே வருகிறான். அப்பொழுது இந்த பெண்ணுடைய கால் பாம்பு கடிக்கப்பட்டு மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார் வாலிப மகள். உடனடியாக அவன் இறங்கி அதை வாய் வைத்து கடித்து இரத்தத்தை உறிஞ்சி அவளை காப்பாற்றுகிறான். அப்பொழுது திரும்பவும் சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே ஊரிலே வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஒரு பெண்ணை உடன்கட்டை ஏறுவதற்காக கொண்டு செல்லுகிறார்கள். தன்னுடைய கணவன் பிராமண பெண், அவள் நம் தேசத்திற்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருக்கிறதான காரியங்கள். அவளுடைய கணவன் இறந்து விட்டான். இப்பொழுது அவளை உடன்கட்டை ஏறுவதற்காக, உடன்கட்டையில ஏறி அவளை மறிக்க வைப்பதற்காக, அவளையும் சாக வைக்க வேண்டும் என்பதற்காக அவளை இழுத்து செல்லுகிறார்கள். இவன் அந்த வழியே வருகிறவன் இதை ஜனங்களுக்குள்ளே கேள்விப்படுகிறான். அவளை தன்னுடைய குதிரையிலே தூக்கி வைத்துக் கொண்டு பாளையங்கோட்டைக்கு செல்லுகிறான். அந்த பிராமண பெண்ணு தான் 1780 ஆண்டிலே அஸ்திவாரம் போடப்பட்ட திருநெல்வேலி திருமண்டலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையோ ஆண்டவர் செய்ய, ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு இல்ல, ஏதோ பிரபலம் அடைவதற்காக ஒரு ஊழியம் அல்ல, ஏதோ பெயர் உருவாக்குவதற்காக ஒரு ஊழியம் அல்ல. சொன்னனே அன்றைக்கு நம்முடைய தகப்பன் தோமா தன் கையிலே மாளிகை கட்டுவதற்காக, அவன் ஒரு நல்ல கட்டடக்கலை நிபுணர் என்கிறபடியினாலே ஒரு மாளிகை கட்ட கொடுக்கப்பட்ட பணத்தை, தனக்கு கையிலே கிடைத்ததை பரலோகத்திலே மாளிகை கட்டினதை சரித்திரம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு சரித்திரமாக மாறிக்கொண்டிருக்கின்றோமா? இன்றைக்கு என் தேசம் பாழடைந்து போய் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுவேன். என்னையா அப்படி பேசுறீங்க? என்ன இன்னைக்கு ஊழியம் பெருகி இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஊழியம் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் தன்னை வெளியிறங்கப்படுத்தி இன்றைக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற, ஏதோ பார்த்து சலித்து பழையதை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு ஸ்டெப் மாற்றத்துக்கு வந்தோன்னு சொன்னா என் இந்தியா தேசம் நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்து விடுவார். நல்லா கையை தட்டி கர்த்தர் மையப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியும் எத்தனையோ காரியங்கள். ஒரு வசனத்தை படிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம்
36வது வசனம் முதல் 38வது வசனம் வரை. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது எப்பொழுது சொல்லுங்க ஐயா, மாறு வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க பதில் கொடுத்தாதான், இல்லைன்னா நைட்டு தான் சாப்பாடு, மதிய சாப்பாடு உங்களுக்கு. ஆமா, மதிய சாப்பாடு வரை நான் தான் பிரசங்கி. நிர்மூலமானவைகளை சொல்லுங்க, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர் நிலம் ஆக்குகிறவர் என்றும். அப்பொழுது இப்போ பிதாவோ இயேசு கிறிஸ்துவோ இங்க இல்ல. அதைத்தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன் மூலமாக, என் மூலமாக துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தன்னுடைய அனந்த நோக்கத்தின் மூலம் வெளிப்படும் பொருட்டு, அது திருச்சபையின் மூலம் வெளிப்படும் பொருட்டு ஆலயமா இன்றைக்கு இந்த திருச்சபையில நாட்டி வைத்திருக்கிறாரே. இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தை கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் என்று சொல்லி இன்னைக்கு பிரபலமடைந்து கொண்டிருக்கின்றோமே, இல்லை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை கட்டுகிறீர் என்றும் பாழானவைகளை, பாழா போச்சு, சுடுகாடா போச்சு, பாலைவனமா போச்சு. சபை எழும்பிட்டுனா, நீங்களும் நானும் எழும்பிட்டோன்னு சொன்னா இப்ப யார் அறிந்து கொள்வாங்களாம்? சொல்லுங்களேன். இப்ப அந்த வசனத்தை படிச்சீங்களா? சொல்லுங்க. மீதியான ஜனங்கள் யாரு? ஐயா, என் தேசத்திலே, இல்லை நீ இருக்கிற ஊரிலே, இல்லை உன்னுடைய குடும்பத்திலே, நீ கர்த்தரின் வாயாக தேவனுடைய திருச்சபையாக அவருடைய அனந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு பாழாய் கிடக்குகளை கட்டுகிறேன் என்றும், ஐயா அங்கே நிர்மூலமானவர்களை தேவன் கட்டுகிறார் என்றும், பாழானவர்களை பயிர் நிலமாக்குகிறார் என்றும். இதை யாரு சொன்னாங்க? சொல்லுங்களேன். கர்த்தராகிய நான் சொன்னேன். எங்க சொல்லுங்க. அப்போ செய்வேன். ஆனா இது யார் அறிந்து கொள்வாங்களா? சுற்றிலும் நம்மளை தவிர மற்றவர்கள் நம்ம கூட இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு கால். நல்ல கையை தட்டுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் மூலமாக என் தேவன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அனந்த நோக்கம் என் தேசத்தினுடைய துரைத்தனங்கள் மாறுவதற்கு, என் தேசத்தினுடைய அதிகாரங்களை மாற்றுவதற்கு தேவன் என்னை திருச்சபையாக வைத்திருக்கின்றார். ஐயா, பாழாய் கிடக்கிற நிலம், பட்டுபோய் கிடக்கிற நிலம், நிர்மூலமாய் கிடக்கிற என் தேசம், என் ஜனம், என் குடும்பம், அதை கட்டுகிறவர் என் தேவன். அதை எப்பொழுது அப்பொழுது அறிந்து கொள்ளுவார்கள், என்னை சுற்றி உள்ளதான ஜனங்கள் என் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறது சபையை பார்த்து. அது நடக்கப் போகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஐயா ஐயா, உன்னை இது பிரபலத்தில் நான் பிரதிபலிக்கிற ஒரு ஆண்டு என்று சொல்லி ஐயா சொன்னார்கள். பனமரத்தை போல நீங்கள் செழித்து வளர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் எழும்பி ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மை எடுத்து திருச்சபையின் மூலமாகத்தான் அவருடைய ஆனந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி, என் தேவனுடைய சித்தமே தவிர வேற ஒன்றிலும் நிறைவேறாது. நீங்கள் நான் தான் திருச்சபை. ஹல்லேலூயா. இப்ப நிறைவேறணும்னா இப்ப அடுத்த வசனத்தை படிங்க. 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யாருக்கு? இஸ்ரவேல் வம்சத்தார். இப்ப இஸ்ரவேல்னா யாரு? எல்லாத்துக்கும் தெரியும், அப்படிதானே? வேற யாரையும் சொல்லல. புறஜாதி மக்களுக்கு அந்த பேரு கிடையாது. இப்போ இஸ்ரவேல் படிக்க, மீண்டும் படிங்க முதல்ல இருந்து.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, ஐயா, திருச்சபைக்கு நான் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு என்னையும் உங்களையும் கொண்டு தேசத்திலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ ஒரு காரியம் நடக்க போறது. என்ன நடக்குது? மந்தையை பெருகுகிறது போல், மந்தையை இல்ல மந்தை, அப்படிதானே வசனம் எப்படி போட்டிருக்குது? மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஒரு சபையில் இருக்கிற 10 விசுவாசி இன்னொரு சபைக்கு போய் 10 சபை பெருசாகிறது சொல்லலைங்க. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நீங்க அப்படி இல்லை. பத்து சபையை கலைச்சா ஒரு சபை பெருசாகிடுது. இப்போ நடந்திருக்குது பெரம்பலூர் ஏரியாவில். பெரம்பலூர்ல இல்லை, வெளியூரில் பெரம்பலூர் சபைகள் நிறைய போயிட்டுது. நிறைய சபைகள் இருந்து சென்னையில் சில ஆட்களால் நிறைய சபைகள் பாதிப்பு. 2000 பேர் இருக்கு, 4000 பேர் இருக்கு. யாரையா ஃபஸ்ட்டு கிறிஸ்டின்னு? முதலாவது யாரு? நான் மார்பை தட்டி சொல்லுவேன், என் ஊழியங்களில் வட இந்தியாவாக இருக்கட்டும், என் தமிழ்நாடாக இருக்கட்டும், ஒரு விசுவாசியம் இல்லாத இடங்களுக்குத்தான் என் தேவன் என்னை போக சொன்னார். நான் போகினேன். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே தேவனுடைய ஆராதனைகளை நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றேன். இப்ப 38வது வசனம் படிங்க. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே வருகிற மந்தைகள் எப்படி பரிசுத்தம் பண்ணப்பட்டு எதுக்கு பண்டிகை காலங்களில் எதுக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். நம்ம கூட இயேசு இருக்கிறாருன்னு யாரு சொல்லணும்? யாரு சொல்லணும்? நீங்களும் நானும் சொல்றதுக்கு இல்லை. இது எப்போ நடக்கும்? அது எப்படி? தேசத்தில் எருசலேம் பட்டணத்தில் அங்கே பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள். சாதாரண ஒரு நபராய் அல்ல, ஆண்டவர் பலிபீடத்திலே பலி செலுத்துவதற்கு தகுதியான மந்தைகளாய் என் தேசத்தில் மந்தைகளை உருவாக்குவாராம். ஹல்லேலூயா. திருச்சபை அவருடைய அனந்த நோக்கத்தை, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனந்த நோக்கம் என் மூலமாகத்தான் வெளிப்பட வேண்டும் என்பதை நடைபெறுகிற நாட்களிலே என் தேசம் எதிராக துரைத்தனங்கள் நிற்க முடியாது, அதிகாரம் நிற்க முடியாது. என் தேசத்தின் பட்டணங்கள் பண்டிகை நாட்களிலே பரிசுத்தம் பண்ணப்பட்ட மந்தையை போல என் ஜனங்கள் பெருகும், திருச்சபை நிரம்பும். 10 திருச்சபையை காலி பண்ணி ஒரு திருச்சபை உருவாக்குற திருச்சபை அல்ல, வெளியே கிடக்கிற புற ஜாதிகளுக்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், புற ஜாதிகளுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக என் தேவன் என்னை திருச்சபை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை போல புறஜாதிகளை மந்தையாக்கி எருசலேமின் பண்டிகை நாட்களிலே பண்டிகைக்கு தயார் பண்ணப்பட்ட பலி செலுத்துவதற்கு தயார் பண்ணப்பட்ட அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பலிகளாய், தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்த்தரால் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாய் என் தேசம் நிரம்புகிற ஒரு காலம். அது நீங்களும் நானும் திருச்சபையாய் நின்று ஆண்டவருடைய அனந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலமாய் மாறுகிறது. கர்த்தர் அழைக்கின்றார். அப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஒரு புதுப்பித்தல், அதுதான் ஒரு பிரதிபலித்தல். என் கூட இயேசு நடந்து வருகிறார் என்பதை என் தேசம் அறிய வேண்டும், அறிய போகிறது. அது அறிய போகிறது. நான் முத சத்தீஸ்கருக்கு போகும்பொழுது என்னை ஆண்டவர் போக சொன்னார். 2003ஆவது ஆண்டு என்று நான் நினைக்கின்றேன். முதல்ல ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, நீ போன்னு சொன்னாரு. நான் உடனடியாக ஆண்டவர்கிட்ட கிதியோன் போல
எனக்கு 1க்கு 2 3 முறை நீ உறுதிப்படுத்தணும்னு கேட்குறது ஆள். அவரும் நான் சொல்லதெல்லாம் கேட்பாரு. என் தகப்பனா என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆமாம், உண்மையிலே எனக்கு இன்னைக்கு காலையில் நான் ஜெபத்தில் விழுந்து கிடக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி என்னுடைய மகிமையை மேகஸ்தம்பத்தை போல இன்றைக்கு என் ஜனங்கள் பார்க்கும்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வார்த்தை. இன்றைக்கி சபையிலே அந்த காரியத்தை நடத்துவேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப என்ன பேசுகிறது எனக்கு தெரியாது, சும்மா வசனத்தை மட்டும் சில வசனத்தை ஆண்டு சொன்னார், எழுதி வச்சுட்டு வந்தேன். அந்த சட்டீஸ்கர் போகும்பொழுது அடுத்த நாள் எனக்கு ஒரு பத்திரிகை, நான் வேறு நிறைய பத்திரிகை எனக்கு வருது. 50 ஒரு பத்திரிகை படிக்க முடியாது இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி நிறைய பத்திரிகை எல்லாம் நம்ம பற்றியே இருக்கனால படிக்கிறது இல்லை, படிக்கவும் நேரம் கிடையாது. முழு இரவு ஜெப ஐக்கியத்திலிருந்து முழு இரவு ஜெப வீரர் என்கிறதான ஒரு பத்திரிகை வரும். அந்த பத்திரிகை வந்தது. ஐயா ஆபராஜபாணி ஐயா ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. எங்களை போல் அன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் சில காரியங்களை அதில் பகிர்ந்து கொள்வோம். அப்போது அந்த பத்திரிகையினுடைய அட்டை படத்தில் சட்டீஸ்கருக்காக செபியுங்கள்னு சொல்லி சட்டீஸ்கர் மேப்பு போட்டுருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்காகவே முன்குறித்து அங்கே அது ஐயாவுடைய இருதயத்தில் சொல்லி போடப்பட நினச்சேன். இப்போ 3வது காரியம், என்னை பார்க்க ஒரு தம்பி வந்தாப்புல. அவர் மணப்பாறையை சேர்ந்தவர், ராபர்ட் என்கிறவர், இப்போ அங்கே தான் இருக்கிறாரு. அந்த தம்பி திடீர்னு வந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சட்டீஸ்கர் போகிறேன்னாரு. என்னப்பா என்ன நான் சட்டீஸ்கர் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீ சட்டீஸ்கர் போகிறீங்க, எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போ சொன்னார், நான் சக்கினா ஊழியங்கள் நிமித்தமாக ஆஞ்சலிக்கா சகோதரி அவர்கள், அவங்க மூலமாக அவங்களாம் உருவாகினவர்கள், அருமையான அந்த சகோதரி சட்டீஸ்கரில் கவுருதா என்கிற பட்டணத்தில் அவங்க அங்கே உள்ள கான்வென்ட்டில் சிஸ்டராக இருந்தவங்க. அந்த கான்வென்ட் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அங்கே இருந்து சிஸ்டர் உடனே அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ஒரு ஆசை, அவங்களுக்கு அந்த தரிசனம் இல்லை, நான் அதை நல்லா பயங்கரமாக சொல்ல முடியும். ஆனால் அவங்க நல்லா ஆர்சி மக்கள் மத்தியில் அநேகரை கர்த்தருக்கு திருப்பினவர்கள், ஒரு சில கூட நீங்கள் இருக்கீங்க இருக்கலாம் எனக்கு தெரியாது, அநேகரை அதை அழைத்தவர்கள், அநேகரை அவர்கள் திருப்பினவர்கள். இன்றைக்கு அது நடக்கலை. இன்றைக்கு ஒரு இங்கே டால்மியாவில் ஒரு சகோதரர் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அன்றைக்கு ஒரு கூட்டத்தை வைத்து யாரெல்லாம் வட இந்தியா போகிறீங்க, சட்டீஸ்கர் போனோட 200 300 பேர் ஒரு எல்லாம் வந்துட்டாங்க. உடனே இவங்களெல்லாம் ட்ரெயினில் ஏற்றி அங்கே கொண்டு விட்டாங்க. விட்டு முறையான காரியங்கள் தரிசனம் இல்லைன்னு சொன்னால், அழைப்புல போகலைன்னு சொன்னால், வாக்கு தத்தத்தில் நிற்கலைன்னு சொன்னால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. இப்போ இந்த தம்பி அவர் அங்கே போகிறார், இவங்க எல்லாம் அங்கே போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. போய் அங்கே விட்டாங்க. எல்லாரும் ஒரு முறுக்கு சுட்டு விற்றான், ஒரு நீங்களே வேலை செய்து நீங்களே சாப்பிட்டு நீங்களே ஊழியம் பண்ணுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, ஒருத்தர் கூட அங்கே இல்லை. எல்லாம் ஒரே ஒரு ஆள் அங்கே ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கார், வேறு எல்லாரும் வந்து நடந்த சம்பவம். இப்போ இந்த தம்பி அங்கே போகிறேன்னு சொல்லி வாத்தியார், பெரம்பலூரில் ஒரு ஸ்கூலில் வாத்தியார் இருந்தால் நான் போகிறேன்னு சொல்லி வந்தார். எனக்கு ஜெபம் பண்ண அப்போ சொன்னேன், தம்பி எனக்கு ஒரு தரிசனம் சட்டீஸ்கர், ஒருவேளை நீ அங்கே போகணுன்னு சொன்னால் உனக்கு எல்லா காரியங்களும் நான் செய்கிறேன்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், நான் இப்படி ஆஞ்சலிக்கா சிஸ்டர் என்னை அனுப்புகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ அங்கே போய் நான் அந்த உள்ள சட்டீஸ்கரில் நுழைவதற்கு எனக்கு யாரும் தெரியாது, பாச தெரியாது, எனக்கு ஆள் தெரியாது, எனக்கு யாரும் எப்படின்னு தெரியாது. அதனால் யாராவது ஒரு ஊழியக்காரன் ஒரு அட்ரஸ் ஒரு முகவரி எனக்கு அனுப்பு. அப்போல்லாம் செல்ஃபோனில் அவ்வளவு பழக்கங்கள் இல்லை, எனக்கு அனுப்புன்னு சொன்னேன். உடனே அவன் போய் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தான். அங்கே உள்ள ஒரு சகோதரனுடைய முகவரிக்கு உடனே ஒரு 2000 ரூபா அனுப்பிவிட்டு தான் நடந்த சம்பவம். உடனே ட்ரெயின் புக் பண்ணேன், ராய்ப்பூரில் இறங்கி கவுருதா போயிட்டேன். யாரும் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அந்த தம்பிங்க வந்துட்டாங்க. நான் போகிறதுக்கு முன்னே அவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்க, யாருமே இல்லை. ஏன்னா அவரை கேட்டு நான் 2 மாதம் கழிச்சு போகிறேன். அவங்க அதுக்கு முன்னே எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு தடவை அங்கே இல்லை. அந்த ஒருத்தர் மட்டும் இருந்தார், ஒரே நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் லாட்ஜில் தங்கியிருந்தேன். இப்போ என்னென்னா எதுவுமே எனக்கு தெரியாது, அங்குள்ள உணவு தெரியாது, அங்குள்ள தெரியாது. ஒரு நாள் காலையில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன், மஞ்சையாக ஒரு பெரிய பிளேட்டில் மஞ்சையாக போட்டு வச்சு, நான் நினச்சேன் ஏதோ லெமன் ரைஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு ஆசையை போய் பார்த்தா, அப்போ தான் எனக்கு போகாவை பற்றி தெரியாது. அவளை போட்டு போகா செய்து அங்கே வச்சுருந்தாங்க. காலையிலே 10 ரூபா கொடுத்தா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆமாம். அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் லாட்ஜில் தங்கி இருக்கும்போது சில ஊழியர்கள் என்னை பார்க்க வருவார்கள், கொஞ்சம் கேள்விப்பட்டு. என்னை ஒரு வாரம் அந்த ஊர் பட்டணத்தெல்லாம் சுற்றி வர ஆண்டவர் வச்சார். அந்த ரூமில் இருந்து என்னை 3 மணிக்கு நான் எந்திரிப்பேன், விலங்கால நிற்பேன் 2 மணி நேரம். கரெக்டாக 5 மணிக்கு எனக்கு தேவன் கொடுத்த கட்டளை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி 5 மணிக்கு அந்த லாட்ஜ் வாசலை விட்டு ரோட்டில் கால் வச்ச உடனே பவர் கட் ஆகிடும். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அந்த ஊர் அறிய கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு வாரமும் நடக்கும். பிறகு நான் ஊரெல்லாம் சுற்றி, ஏன்னா 100 அடிக்கு ஒரு அனுமன் கோயில் இருக்கும்.
அந்த ஊரை போல நான் சிலையில் உள்ள நம்ம கும்பகோணம் பட்டணத்தை காட்டிலும் அதிகமான இந்த தேசத்தில் உள்ள பட்டணத்தை நான் பார்க்கல. காசிக்கும் நான் போயிருக்கிறேன், காசி கோயிலுக்கும் உள்ள போயிருக்கிறேன், எல்லாத்துக்கும் உள்ள போயிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தை நான் பார்க்கல. இந்த கவுரதா பட்டணம் தான் முந்தைய முதலமைச்சர் ரமன் சிங், பிஜேபி முதலமைச்சர் ரமன் சிங்குடைய வீட்டுக்கு எதிர்த்தால தான் நான் இருந்தேன். வீட்டை சுற்றி சுற்றி பல நாட்கள் வந்திருக்கிறேன். உண்மையிலே எனக்கு அது கொடுத்த ஒரு கிருபை. அவரும் ஒரு ஆயுர்வேத டாக்டர், நானும் ஒரு மருத்துவர்னால அந்த மெடிக்கலில் போய் ஒரு நாள் ரொம்ப பேசினேன். உடனே என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. தினம் சுற்றி வர கர்த்தர் கிருபை செய்தார் ஜெபிப்பதற்கு. நான் அந்த ஊரை சுற்றிட்டு போய் காலை வச்ச உடனேயே அந்த லாட்ஜில் போய் வாசலில் கால் வைப்பேன், கரண்ட் வந்துடும். எனக்கு அடையாளமாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, அபிஷேகம் பெற்றவர்களே, என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற என்னுடைய ஆண்டவர் அது சும்மா இல்லை, சும்மா இல்லை. கூட யாங் கூட இயேசு நடக்கிறதை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள், பார்ப்பார்கள். அதுதான் என் இயேசுடைய ஆனந்த நோக்கம். இது இன்னைக்கு இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு பிரேயர் வாக்கு இன்னைக்கு போய் இன்னைக்கு ப்ரேயர் ரைடு வந்தாச்சு. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃப்ளைட்லேயே போய் ப்ரேயர் வாக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கின்றேன். நான் யாரும் குறைசு யாருக்கும் இல்லை. எனக்கு பிடிச்சது ப்ரேயர் வாக்கு. எங்கெல்லாம் நான் நடந்தோன்னா அங்கெல்லாம் திருச்சபை உருவாக்கிட்டது. நடந்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அன்னைக்கு இருந்த வாகனத்தில் கூட போனாரா? சொல்லுங்களேன் கொஞ்சம், சொல்லுங்களேன் கொஞ்சம், சொல்லுங்களேன் எல்லாரும் வாய் திறந்து. ஐயா, நான் ஊழியங்களை குறைத்து மதிப்பிடவில்லை மீண்டுமாய், ஜனங்களை குறைத்து மதிப்பிடவில்லை மீண்டுமாய், திருச்சபையை குறைத்து மதிப்பிடவில்லை மீண்டுமாய் சொல்லுகிறேன். நான் எல்லாவற்றுக்கும் பாஸ்டர் ஐயா சொன்னாங்களே, அருமையான தகப்பன். ஆமா, அருமையான தகப்பன் ஐயா. ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் திருச்சபை என்பது எல்லாத்துக்கும் உள்ளது. நான் திருச்சபை என் மூலமாக தான் என் தேசம் சந்திக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் மூலமாக தான் என்னுடைய தேசம் என்ன செய்யணும்? சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. வேற இனி ஒரு தோமாவை இங்க கொண்டு வருவதற்கு இல்லை. அப்படிதானே? சொல்லுங்களேன். தோமா இனி வருவாரா? ஒரு இங்கில் தொபையர்மா வருவாரா? ஒரு வில்லியங்கேரி வருவாரா? நான் தான் அந்த திருச்சபை. பாழானதை பயிர் நிலமாக்குவதற்கு. இப்ப யாரு திருச்சபையிலே தேவன் நம்மை எழும்பி நிற்கும் பொழுது, பாழாய் கடந்தவைகள் உள்ளே கடந்து வரும் பொழுது, நிர்மூலமாய் கடந்தவைகள் உள்ளே கடந்து வரும் பொழுது, பவுல் சொல்லுகிறாரே, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தேவன் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி இது நிறைவேற தொடங்கிட்டுனா என் தேசத்தில் அதுக்கு ஒரு போராட்டம் வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு ஜெபம் நடத்த வேண்டியதில்லை. அப்படி ஆனந்த நோக்கம் நிறைவேறிவிடும். என் தேசம், என் தேசம், என் தேசம் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் மாறிவிடும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களில் இருந்து கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். என்னில இருந்து கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். அன்னைக்கு கவுரதாவில் போய் சுற்றி வந்தது இதுதான். ஒரு ஊழியக்காரர் அங்கே என்னை பார்க்க வந்தார். தூரத்தில் இருந்து பிடேஸ் கேசரி என்கிறதான ஒரிசா பார்டரில் இருந்து ஒரு ஊழியக்காரர் தற்செயலாக அன்றைக்கு என்னை பார்க்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இல்லை. என்னை அழைத்தவர் என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவர் வந்து என் முன்னாடி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்காக நான் ஊருக்கு போகிறேன், ஜெபிங்கள்னு சொன்னார். நான் எதற்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். நான் திருமணமாகி 12 வருஷம், எனக்கு குழந்தை இல்லை பாஸ்டர், வேற ஒன்றும் நான் இல்லை, இப்போ ஊழியக்காரன். ஜெபிங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் பேசினார். முதல் அந்த என்னை கர்த்தர் சட்டிஸ்காருக்கு அனுப்பின முதல் அடையாளம், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை அவர் அனுப்பினார், என்னை பாழாய் கிடக்கதை பயிரிலம் ஆக்குவதற்காக நிர்மூலமானவர்களை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதை கட்டுகிறேன், இதை நான் சொன்னேன், நான் செய்வேன் சொல்லி என்னை அனுப்பினாரே, அதை செய்வதற்காக அதை மனிதருக்கு ஜெபம் பண்ணி நான் வச்சிருந்த ஒரு சால்வையை அவர் மேலே அப்படி போர்த்தி நீங்கள் போங்கன்னு சொன்னேன். நடந்த சம்பவம், அந்த மாதத்திலே அருமையான சகோதரி கர்ப்பவதி ஆனார்கள். நான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பதாக அந்த சகோதரியை பார்த்து வந்தேன். அவளுடைய திருச்சபையை தான் நீங்க கட்டி கொடுத்துருக்கீங்க. கைங்களை தட்டுங்களேன் ஒரு முறை. ஹல்லேலூயா. அவங்க திருச்சபையை தான்
முத தேவன் என்னை கொண்டு சட்டிஸ்கார்ல என் கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்னாடி என்னை நிலைநிறுத்தினாரே, என்னை திருச்சபையாக அப்படி ஆனந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்னை கொண்டு போனாரே. முதல் அற்புதம், அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ண போறேன். அந்த பாஸ்டமும் கண்ணீரோடு என்னை பார்த்து சொல்ல, மகன் பேரை வைங்களேன்னு சொல்லி. இன்னைக்கு என்னுடைய மூத்த மகன் ராக்லாண்ட், அங்கேயும் ஒரு ராக்லாண்ட் இருந்துகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் 3 நாட்களுக்கு முன்பு தான் அவங்க வீட்டில் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமான காரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திருச்சபையை தான் நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்தின் பேர் வந்து பனோபாட்டா. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இயற்கையிலே. அது ஒரிசா பார்டரு. ஒரிசா தான், அங்கே பேசுகிற மொழியெல்லாம் ஒரிசா தான். அதில் சாதரின்னு ஒரு மொழி பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. அந்த திருச்சபையில் தான் கடந்த செவ்வாய்க்கிழமை நான் பேசி கொண்டிருந்தேன் ஊழியர்கள் கூட்டத்தில். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, உங்களை என்னையும் கொண்டு கர்த்தர் செய்கிறது சாதாரணமானதல்ல. சின்ன காரியம் போல தெரியலாம். ஆனால் ஏதோ நான் புதுசாக பார்க்குறேன், ஏதோ இன்றைக்குள்ள நவீன காலத்துக்கு நான் வந்துட்டேன் இல்லை, என் நிமித்தமாகத்தான் அவருடைய ஆனந்த நோக்கம் நிறைவேறணும்னு சொல்லுங்களேன். கையை வச்சு சொல்லுவீங்களா? நெஞ்சில் கையை வச்சு ஒரு மனசில், என்ன தேவன் ரட்சித்திருக்கிறார், என்ன தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஏதோ நான் வந்த திருச்சபைக்கு அது ஆசீர்வாதத்துக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வியாதிக்காக நீ வந்திருக்கலாம். இன்று இல்ல, இன்னைக்கு நீயும் நானும் ஆலயம் அல்லவோ, திருச்சபை அல்லவோ, சும்மா இருப்பதற்கு அல்ல. என்னை கொண்டு என்னில் இருந்துதான் என் ஆண்டவருடைய ஆனந்த நோக்கம் நிறைவேற்றப்படணும். என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் எனக்கு அருமையான திருச்சபை மக்களை, பாழாய் கிடக்கிறதை ஆண்டவர் பயிர் நிலமாக்குகிறேன் சொல்லுகிறார். நிர்மூலமாகி கிடக்கிற உன் கண்களுக்கு முன்பாய் ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் இருந்து கொண்டிருக்கலாம், நிர்மூலமாகி போய்விட்டதே என்று சொல்லி, இல்ல பாழாய் போய்விட்டது என்று சொல்லி. அது நடக்க போகிறது. அவர் கட்டுகிறவரும் அது பாழாய், அது ஐயா பாலைவனமாய் கிடக்கிறத உன் வாழ்க்கையை பயிர் நிலம் ஆக்கிறத சுற்றி உள்ளவர்கள் சொல்ல போகிறார்கள். இயேசு உன் கூட இருக்கிறாரு, இயேசு உன் கூட நடக்கிறாரு, இயேசு உன் கூட போறாரு, உன் கூட இருந்து பேசுறாரு என்பதை மற்றவர்கள் சொல்ல போகிற ஒரு காலம். நல்ல கையை தட்டுங்களே. இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது, இது திருச்சபை நடக்க போகிறது. உண்மையில் அந்த முத்திரை போட்டு இருக்கிறார், அது நடக்க போகிறது. இதுக்கு சும்மா இருந்தா இல்ல, அனுக்கிரகம் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? விண்ணப்பம். இதுக்கு அப்படி இப்படிங்க விண்ணப்பம் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தால வார்த்தை வருது, மந்தை பெருகிறதை போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ என்னை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் திருச்சபை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் தேசம், என் தேவனுடைய திருச்சபைகளால் நிரம்புகிற திருச்சபைகளால் நான் ஆலயம். என் தேசம் முழுவதும் கர்த்தர் மாற்றுகிற ஒரு நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. திருச்சபையும் நானும் மாறினால் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாறும் பொழுது இந்த பட்டணம் மாறும். 38வது வசனத்தில் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் பட்டணம் முழுவதும் பண்டிகை நாட்களுக்கொன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பலி செலுத்தப்படுவதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்தைகளாய், ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் என் தேசம் நிரம்பும். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் நொறுக்கப்பட்டு விழப்போகிறது. ஆண்டவர் திருச்சபையாய் இருக்கிற என்னை எழும்ப செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நிர்மூலமாகி நீ கிடக்கலாம், ஒருவேளை பட்டு போய் இன்றைக்கு நீ கிடக்கலாம். இந்த மத்தியான வேளை கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அருமையான கட்டாயம் நடக்கும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். 1 ராஜாக்கள் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் படிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து
படிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. போதும் 30ஆம் வசனத்தை மீண்டும் படிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை போதும் அன்றைக்கு மகத்துவமான காரியம் நமக்கு தெரியும். எலியா செய்த மகத்துவமான செயல் நம்ம எல்லாம் பிரசங்கத்தில் கேட்ட காரியம். ஒரே ஒரு வார்த்தை தான் அங்க ஜெபம் பண்ணார். பெரிய ஜெபம் பண்ணாரா? 7 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபம் தேவை, நான் குறைச்சி பேசல. ஆனா தேசம் முழுவதும் மந்தை பெருகிறது போல எருசலேமிலே எருசலேமில பண்டிகைக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட பலிகளாய். அல்லேலூயா. இங்க அங்க இருக்கிற எல்லா எலியா தவிர எல்லாம் ஒரே கோஷ்டி. என் தேசம் 5 மதங்களை இந்திய தேசத்தில் உருவாக்குனது. உலகத்தில் வேற எந்த தேசத்திலும் இப்படிப்பட்டது உருவாகல. உலகெங்கும் போய் பெயர் பெற்ற புத்த மதம், ஜமன மதம், இந்து மதம் எல்லாம் இந்த இந்தியாவில் உருவாகின சீக்கிய மதம் எல்லாம் இந்த இந்தியா தேசத்தில் தான் உருவாகிச்சு. இன்னொரு தேசத்தில் இப்படி மதங்கள் உருவாகலை. ஆனால் அந்த இந்தியா தேசத்தை நேசித்து தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் முதலாய் தூரமான என் தேசத்திற்கு இந்தியாவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு என் தேவன் நேசித்திருப்பார். ஆனால் இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் புறஜாதிகளாய், இன்னும் பாழடைந்ததாய், இன்னும் நிர்மூலமாக்கப்பட்டதாய், இன்னும் பாலைவனமாய் கிடக்கிற ஒரு தேசம் என்று சொன்னால் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு சபைகள் லட்சமா இருக்கிறார்கள், அதை மட்டும் தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஜனங்கள் கூடுகிறார்களே, ஒரு பக்கம் தேசத்தில் ஜனத்தொகை இன்றைக்கு 130-150 கோடி கிட்ட வந்து கொண்டிருக்கிறதே, இதை கவனிப்பாரற்று கிடக்கின்றதே. ஒரு பக்கம் துறைத்தனங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறதே, இதுக்கு சிந்தனை வரவில்லையே. ஒரு பக்கம் இன்றைக்கு அநியாயங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறாரே, சபையின் மூலமாக அனந்த நோக்கமாகிய தேவனுடைய அனாதி தீர்மானம். இங்க எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எடுத்து கட்டி பாழடைந்து கிடந்ததனை இஸ்ரவேல் என்று அதற்கு பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கெட்டப்பட்ட பலிபீடம், கெட்டப்பட்ட மதில் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று நான் சொல்வேன். ஒருவேளை இடிக்கப்படாதபடிக்கு ஊழியம் இன்றைக்கு குறையவில்லை. மீண்டுமாய் சொல்லுகிறேன், கூட்டங்கள் குறையவில்லை, நடனங்கள் குறையவில்லை, ஜெபங்கள் குறையவில்லை. ஐயா ஓ எழுப்புதல் எழுப்புதல் என்று கட்டுகிற வார்த்தைகள் குறையவில்லை, அது மறையவில்லை, கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்களுடைய இருதயம், பவுல் சொல்லுகிறாரே, புறஜாதிகளுக்காக சுவிசேஷ அறியக்கூடிய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, என்னை தவிர சுற்றி உள்ள யாவரும் இதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரே, உங்களையும் என்னையும் பார்த்து அந்த நிலைமை ஆதியோத்திய அந்த நிலைமை இன்றைக்கு என் தேசத்திற்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான மக்களே, உங்களை நோக்கி என் தேவனுடைய கரம் கடந்து வருகின்றது. சும்மா இல்லை, 2 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறார். ஒருவேளை பாழா போய் கிடக்கிறதை போல வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், பட்டு போய் கிடக்கிறதை போல ஒரு பாலைவனமாக இருக்கிறது என்று சொன்னால், அதை என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பயிர் நிலமாக்குவதற்கு மற்றவர்கள் உன் கூட ஆண்டவர் இருக்கிறதை பார்க்க போறார்கள். நிர்மூலமாகி விட்டதோ என்று நினைப்பாய் என்று சொன்னால், கட்டுகிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் சொன்னதை செய். ஒரு பக்கம் அது உனக்கு தனிப்பட்டதான காரியம் இந்த ஆண்டிலே. ஆனால் அதற்கு மேலாக நிர்மூலமாகி கிடக்கிற சுற்றியுள்ள என் ஜனங்கள் இன்றைக்கு கூடி கூடி அதிகமாய் ஒரு நாளிலே பாத யாத்திரைகள் இவ்வளவு பார்க்க முடியலையே. இங்க இருக்கிற பக்கத்துள்ள சமயபுரம் கோவிலே ஒரு நாளிலே நான் பார்த்திருக்கிறேன். கடந்த 83-84 ஆண்டிலே உள்ளே போய் சும்மா போய் உட்கார்ந்து இருந்தால் சும்மா இரவிலே உட்காரலாம், இடம் சும்மா இருக்கும். இன்றைக்கு உள்ளே போக முடியாத கூட்டம், லட்சம் முடியாதபடிக்கு வந்து கொண்டிருக்கிறதே. இது கவனிப்பாரத்து கிடக்கிறதே, பாலைவனமாக தேசம். எங்கேயா எழுப்புதல்? எங்கே எங்கே வந்து விட்டது?
நிர்மூலமாய்களமா போய்விட்டது. ஜனத்தொகை பெருகிக் கொண்டிருக்கிறதே, குறைக்கப்பட்டு விடவில்லையே, குறைந்து விடவில்லையே. ஆனால் என் தேவன் சொல்லுகிறாரே, என்னுடைய அனந்த நோக்கம் இந்த தாகம் அவருடைய பெருமூச்சு ஆலயமாய் திருச்சபையாய் இருக்கிற உங்கள் முன்னும் என் மூலமாகத்தான் தேவன் தேசத்தில் நிறைவேற்ற விரும்புகிறார். ஐயா, இன்றைக்கு இடிக்கப்பட்டு கிடக்கிறது பலிபீடம், இடிக்கப்பட்டு கிடக்கிறது என் தேசத்தினுடைய மதில்கள். அன்றைக்கு நெகேமியா சொல்லுகிறார், அன்றைக்கு நெகேமியா எடுத்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார் அல்லவா. இங்கே எலியா இடிக்கப்பட்ட பலிபீடத்தை எடுத்து கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அதுக்கு பேரிடுகிறான், இஸ்ரவேல் என்று பேரிடுகிறான். அங்கே இன்னைக்கு நீங்களும் நானும் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் முத்திரை போட்டிருக்கிறாரே, என் தாசன் என்று அழைக்கிறாரே. சும்மா இருப்பதற்கல்ல, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தரை நோக்கி அவன் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஜனங்கள் கர்த்தர் தெய்வம் என்று அறிவதற்கு நீர் என்னை கேட்டருளும் என்று மார்பிலை அடித்து கொண்டு நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சிந்தனை வருகின்றதோ? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பிரசங்கிக்கிறோம் நாங்கள். என் தேசம் அப்படிப்பட்ட எழுப்புதலை காணப்போவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் இன்றைக்கு. ஆனா ஆனா இந்த ஜனங்கள் பாழாய் போய் கிடக்கிற தேசத்தினுடைய இந்த ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்று அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று சொல்லி தன்னை பலிபீடத்திலே வைக்கின்ற திருச்சபையாயிருக்கின்ற தேவன் எழுப்பியிருக்கிறவர்கள் எத்தனை பேர் குறைந்து போய் விட்டதல்லவோ? என்னை பார், என் அழகை பார், என் பிரசங்கத்தை பார். இல்லை, அதுக்கு மேல மார்புல அடித்து என்னை கேட்டருளும் என்று கதறினானே எலியா, ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் அவன் இருதயம் ஆகா பரஸ்தன் ஆளுகை செய்கிற இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எல்லாம் மண்டியிட வேண்டும் என்று சொல்லி கதறினான் அல்லவா. என்னோடு முடிந்து விட்டது என்றல்ல சொல்லுகிறோம், அன்றைக்கு பல ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை படியுங்கள். அங்கே ஆவியானவர் தெள்ள தெளிவாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார், படியுங்கள். மைக்கில் படிங்களே, ரெக்கார்ட் பண்றாங்களா? மைக்கில் படிக்கலையா? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு இது எத்தனை பேருக்கு இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் யாரெல்லாம் பேச மாட்டீங்க? என்ன பாஸ்டர் என்கிட்ட பார்த்து இப்படி கேட்குறீங்களா? எனக்கு தான் திருதுன்னு சொல்றீங்களான்னு கேட்குறீங்களா சிலர்? எங்க கிளை சபையில் பைத்தூரில் ஒரு திருச்சபை இருக்குது. இங்கே பக்கத்து அடுத்த தெருவை சேர்ந்தவர் தான் அங்கே பாஸ்டராக இருக்கிறாரு. அந்த திருச்சபையில் மூப்பர், ரொம்ப மிஞ்சின நீதிமான். அப்படியே மாமனார் இறந்துட்டாரு, அவர் மனைவியை போவிட மனைவிட்டார். ஏன்னா அவங்க ரசிக்கப்படாதவங்க ஆர்சி மக்கள், அது எப்படி துக்கத்துக்கு போகலாம்? இன்னைக்கு நிறைய எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவர் ரொம்ப மிஞ்சின நீதிமான் சர்ச்சை விட்டு போயிட்டார். இன்னைக்கு சொந்த அப்பா இறந்ததுக்கு மகளை விடல. இங்க என்ன சொல்லிருக்கு வசனம்? சொல்லுங்க, உடனே வார்த்தை வரணும். என்ன சொல்லிருக்கு சொல்லுங்களேன். என்னங்க ஜனங்களிடத்துல தயவு பெற்று இருந்தாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? போய் பிரசங்கம் பண்ணாங்க, எழுப்புதல் வந்தது வந்தது வந்ததுன்னு சொல்லி கத்துனாங்க, அந்நிய பாஷையில குதித்தார்கள் போடப்பட்டிருக்குதா? சொல்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை. பக்கத்து வீட்டுக்காரங்க, அங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்க, பூசாரி, சோசியம் பார்க்கிறவன், பாவி, விபச்சாரக்காரன், கொலகாரன், எல்லாரிடத்திலையும்
தோளில் கைப்பட்டு தயவு பெற்று இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாராம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட், நகை போட மாட்டோம், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம். ஆனால் பக்கத்து வீட்டில் மணி அடிக்கிறாங்க, இல்லை அவங்க திறமை சாமி கும்பிட்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம், அவங்ககிட்ட பேச மாட்டோம். ஏன்னா அவங்களாம் யாருங்க அவங்களாம்? ஆண்டவர் எல்லாரும் ஒதுக்கி வைத்திருந்த மார்க் 5ஆம் அதிகாரம் சுடுகாட்டிலே கிடந்து கத்தி கொண்டிருந்த, கல்லறை தோட்டத்தில் நிர்வாணமாய் கடந்து கத்தி கொண்டிருந்த 7000 பேய்களுக்கு மேலே உள்ளே இருந்து யாருன்னு தெரியாமல் கிடந்தவனை போனாரு, தூக்குனாரு, ஊழியக்காரனா மாத்தினார். ஐயா, நல்ல கையை தட்டுங்களே, ஹல்லேலூயா. ஆனால் என் பக்கத்து வீட்டினவர், என் தகப்பன், இல்லை என் உறவு, அவங்கெல்லாம் வார்த்தை சொன்ன உடனே இப்படிதான். ஆனால் வேதம் அதை சொல்லலை, ஆதி அப்போஸ்தலர்கள் காலங்களில் அதை சொல்லலை. எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்த தேசம், இந்த திருச்சபை, இப்படி திருச்சபை மக்களை தேசம் இன்றைக்கு திருச்சபை மாற்றும் என்று சொன்னால், எசேக்கியேல் 36:38 சொல்லப்பட்டதை போல அன்றைக்கு எலியா ஒரே ஒரு வார்த்தை இதைத்தான் சொன்னான், இருதயத்திலே அடித்தான் என்று சொல்ல முடியும். இருதயத்திலே கண்ணீர் வடித்தான், இரத்த கண்ணீர் வடித்தாரையா எலியா. ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஜனங்கள் கர்த்தரே, அந்த வார்த்தையை படியுங்களே ஐயா. 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அந்த வார்த்தையை படியுங்கள். அப்பொழுது படிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், அதாவது அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, படிக்க, உனக்கு இஸ்ரவேல் என்னும் 37வது வசனம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய, இதான் முக்கியம். கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார் அப்படின்லாம் இல்லை. நான் இப்படி இருந்தா அப்படி இருந்தா வணக்கத்துக்கு அப்படிலாம் இல்லை. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். யாரை கேட்டருளும்? என்னை கேட்டருளும் என்றான். பழிய அங்க இருக்க பாவிகள் மேல போட சொல்லல, இது இன்னைக்கு வேணும். அப்பந்தான் ஆண்டவருடைய ஆனந்த நோக்கம் வெளியே நம்ம மூலமா நிறைவேறும். அல்லேலூயா. ஜெபம் என்பது குறிய கரெக்டா தாக்கணும், அப்படிதானே? சொல்லுங்களேன். ஒரு துப்பாக்கியை எடுத்தா லக்கு தாக்கப்படும். அந்த ஜெபம் அதற்கு மேல முழங்கால் படியிட்டோம் என்று சொன்னால், அந்த ஜெபம் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, ஆண்டவரே என் தேசத்தை ரட்சியும், தேசத்தை ரட்சியும், இந்த ஆட்சியை மாத்தம், இந்த ஆட்சியை மாத்தம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, தேசத்தில் அப்படி போகுது இப்படி போகுது, அதுவும் வேணும். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன கேட்டுடலாம் ஆண்டவரே? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வானத்தில் இருந்து பலிபீடத்தில் அக்கினி இறங்கிச்சுதான், சும்மா இல்லை. இந்த ஜெபம் சாதாரணமாய் ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் இந்த இருதயம் வேதனை ஒன்று இருக்குதே, காயம் ஒன்று இருக்குதே, பக்கத்து வீட்டு ஜனங்கள் மேலே படுகிற பரிதாபத்தினுடைய ஒரு காரியம் இருக்கிறதே, அங்கே ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. ஐயா, நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம் ஒரு வார்த்தையை, ஒரு பாட்டாய் பாடுவோம். பவுலும் சீலாவும் மனப்பாடமா தெரியும். எங்க சிறைச்சாலையில் என்ன துதிச்சாங்க? என்ன துதிச்சாங்க சொல்லுங்க, வாய் திறந்தே. தேவனை துதித்து எதுக்கு துதிச்சாங்க? சிறைச்சாலையில தான்.
சொல்லுங்க. எப்படி? நெருக்கத்தின் மத்தியில என்னத்தை துதித்தார்கள்? தேவனை மையப்படுத்தினாங்க. சரி, இப்போ அந்த சிறைச்சாலை உள்ள 100க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க, அப்படிதானே? அதில் ஒரு வார்த்தை இருக்கும், எல்லாரும் கேட்டார்கள்னு சொல்லி. கொஞ்சம் வசனத்தை படிச்சிருங்களேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். போதும் போதும் போதும். கை தட்ட முடியுமா? நிலைமை என்ன? இதெல்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா பாட்டு நிறைய பாடிட்டோம். கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டியிருக்கு, சங்கிலி, அப்படிதானே? தொழுவத்தில் மாட்டி வச்சிருக்காங்க 2 பேரையும். அடிச்சு உதைச்சி ரத்த காயப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு. ஆனா இவனை தவிர அங்க 100க்கு மேற்பட்ட பேர், பெரிய சிறைச்சாலை. நம்ம திருச்சி சென்ட்ரல் ஜெயில் மாதிரின்னு வச்சுக்கிட்டோங்களேன். இதை விட அன்னைக்கு ஒரு சின்ன நாடாக இருந்திருக்கு, சின்ன சிறைச்சாலை இருக்கலாம், சென்ட்ரல் ஜெயில் அது. இப்போ இந்த 2 பேர் தவிர அங்கே இருக்கிற எல்லாரும் முடிச்சு வெட்டி முள்ள மாறி கொலைப்பாதகம் வச்சரக்காரன் மோசமான, அப்படி தானே? சொல்லுங்க ஐயா. அதுதானே உள்ள வந்திருக்காங்க, அதுதானே அடைச்சு போட்டிருக்காங்க. 2 பேர் தான் பரிசுத்தவான், 2 பேர் தான் நீதிமான். வேற அங்க இருக்கிற எல்லாருமே யாரு? எல்லாம் தண்டனை பெற்றவங்க உள்ள இருக்கிறான். அந்த இடத்துல பவுலும் சீலாவும் இந்த பாவிகள் மத்தியில, பொல்லாத காரியங்கள் பண்ணின மத்தியில நீதிமானா இருக்கிற எங்களை கொண்டு வந்து நீங்க வச்சிட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களா? துதித்தார்கள். எப்படி துதிக்க முடியும் தெரியாது. இப்போ என்ன பண்றான்? இந்த இடத்தை விட்டு நாங்கள் போவோமோ போக மாட்டோமோ எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியும். ஆனால் ஒன்று, இந்த இடத்தை விட்டு போனாலும் போகாவிட்டாலும் இங்கே இருக்கிற ஒத்து முக்தையும் பரலோகத்துக்கு நான் கொண்டு போவேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய ஆனந்த நோக்கம், என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது, போய்கொண்டே இருக்கின்றது. கை தட்ட முடியல. சங்கிலிகளை அசைக்கின்றார்கள் 2 பேரும். சவுண்ட் எழும்புகிறது. சங்கிலி அசைக்க அசைக்க இங்க எத்தனை பேர் இருக்க? 100க்கு மேற்பட்ட தண்டனை கைதிகள். 2 பேர் தான் நீதிமான்கள். அங்க இருக்கிற எல்லா மோசமான பாவிகள், மோசமான தண்டனை கைதிகள். ஆனா அவங்கள தண்டனை கைதிகளை பார்க்கலாம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பூசாரியா இருக்கலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், மோசமான முள்ளுமாரியா இருக்கலாம், மோசமான மனிதனா இருக்கலாம், உன்னை அடிக்க வந்திருக்கலாம், உன்னை காரி துப்ப வந்திருக்கலாம். அவனுக்காக தேவ சமூகத்தில் கையேந்தி கொண்டு இறுதியும் கதரும் என்று சொன்னால், இடிக்கப்பட்டு கிடக்கிற பலிபிடமாய் இருக்கிற என் தேசம், இடிக்கப்பட்டு கிடக்கிற அலங்கமாய் கிடக்கிற என் தேசம் இன்றைக்கு ஆனந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு திருச்சபையாகி இருக்கிற என்னை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரே. அவங்க மோசமானவர்கள் என்று சொல்லி எண்ணுவேன் என்று சொன்னால் நானும் பரலோகத்துக்கு போக மாட்டேன். அவங்களையும் போவதற்கு தடை என்று சொல்லி என்னை இருக்கிறேன் என்று யோசனை வரும் என்று சொன்னால், பவுலும் சீலாவும் உள்ளத்திலே வேதனை வந்தது. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த இடத்தை விட்டு நாங்கள் போவோம் என்று சொன்னால், ஒருவேளை பிணமாகவோ ஒருவேளை உயிரோடவோ போனால் சும்மா போவதற்குள்ள இங்கே இருக்கிற அனைத்து பேரையுமே பரலோகத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் என்று சொல்லி ஒரு இருதயத்தில் வேதனை வந்தது. அசைக்க ஆரம்பித்தார்கள் கரங்களை, அசைக்க ஆரம்பித்தார்கள் கால்களை. சங்கிலி அசைந்தது, சத்தம் கேட்டது. அங்க இருக்கிற எல்லார் காதுகளிலும் தேவனுடைய சத்தம் ஒலிக்க ஆவியானவர் கொண்டு சென்றார். எங்கெல்லாம் அறைகள் இருந்ததோ, எங்கெல்லாம் கைதிகள் கட்டப்பட்டு கிடந்தார்களோ, எங்கெல்லாம் மரண தண்டனை கைதி கிடந்தார்களோ, எங்கெல்லாம் பாவிகளாய் பிடிக்கப்பட்டு தண்டனை பெற்று கிடந்தார்களோ, அவர்களுக்காக கரங்களை உயர்த்த ஆரம்பித்த பவுலும் சீலாவும் பரலோகம் சும்மா இருக்கவில்லை. பரலோகம் ஆட்டங்கால ஆரம்பித்தது. ஐயா, ஹல்லேலூயா. பரலோகம் ஆட்டங்கால அசைய ஆரம்பித்தது என்று சொல்லுவேன். ஆண்டவர் சும்மா இல்ல, சிறைச்சாலையை உலுக்க ஆரம்பித்து விட்டார். உன்னாலும் என்னாலையும் என் தேசத்தை குலுங்க வைக்க முடியும். திருச்சபை குலுங்க வைக்க முடியும் தேசத்தை. இந்த சிந்தனை வந்துவிட்டது என்று சொன்னார். இடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த பலிபீடம் எடுத்து கட்டுவதற்கு சிந்தனை வந்துவிட்டது என்று சொன்னால், அங்கே கரங்களும் கால்களும் விலங்குகளை அசைக்க ஆரம்பித்து ஆட ஆரம்பித்தது.
ஒத்த பரலோகமும் அசைய ஆரம்பித்து குலுங்க ஆரம்பித்தது. பிதாவும் குமாரனும் பரிசுத்தனும் சும்மா இருக்க விரும்பல. அங்கே சிறைச்சாலை என்ன ஆச்சுது? உலுக்க ஆரம்பித்தார் ஆண்டவர். பூகம்பத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தார். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, என் தேசம் குலுங்க போகின்றது. என் தேசம் குலுங்க போகிற ஜனங்கள் தத்தளிக்க போகிற காட்சிகளை பார்க்க போகின்றீர்கள். நாம் சும்மா இருப்போம் என்று சொன்னால் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாது. முதல் பகுதியிலே பிரசங்கித்த அருமையான தகப்பன், அருமையான பாஸ்டர் சாம் ஜெயபாலையா எங்களுக்கு ரொம்ப நண்பர், அருமை என்னை அதிகமாக நேசிக்கிறவர். அப்போ பாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். என் வீட்டில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாஸ்டர் காசி பாண்டியன் வார்த்தை கேட்கல தான் இன்னைக்கு நான் இப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன், இவர் தான் இந்த நிலைமைக்கு நீ கொண்டு வந்து விட்டார்னு சொன்னார். இவர் தான் சொன்னார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பதாக கொடைக்கானலில் நாங்கள் தலைவர்களாய் கூடினோம். எஸ்பி சார் வைஸ் பிரசிடென்ட். இன்றைக்கு நான் எல்லா மாமன்றங்களுக்கும் ஜாயின்ட் செக்ரட்டரியாக அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அது நான் சொன்னேன், இன்னொரு ஊழியக்காரரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். கையை பிடித்து 2 மாதங்களுக்குள்ளாக உங்கள் மூளையிலே கட்டி வரப்போகின்றது, உடைய வலது கையும் காலும் அங்கே போக போகின்றது என்று சொன்னேன். இவரை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் இதே நிலைமையை நீங்கள் சந்திக்க போயிடல என்று சொன்னேன். பாஸ்டர் பார்த்து தான் ஒரு வார்த்தையை சொன்னார். பாஸ்டர் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி 4 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். இந்த நிலைமைக்கு நான் ஆளாகி நிற்கிறேன் என்று சொல்லி, பெருமைக்காக அல்ல, நாம் சரியாக அஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால். இது ஒரு சிறு உதாரணம். இன்னொரு ஊழியக்காரர் 72 வயசில் 75 வயசிலும் என்னை போல் அவர்கள் மயிலாடுதுறையில் இருந்து வேலூர் வர ஓடி ஓடி ஊழியம் செய்த ஒரு பரிசுத்த ஒரு பாஸ்டர். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், பாஸ்டர் தயவு செய்து கவனியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி 25 நாட்களுக்குள்ளாக செங்கல்பட்டிலே ஆஸ்பத்திரியிலே வலது கையும் காலும் வராதபடிக்கு மூளையிலே கட்டி உருவாகி இன்னும் நடக்க முடியாதபடிக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரன் ஐயா, கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது உனக்கும் எனக்கும் மேலாக. இன்னைக்கு ஆட்டமாடலாம், இன்னைக்கு எனக்கு அது வல்லமை இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தூத்துக்குடி மாவட்டம் பட்ட பாடு என்ன தெரியவில்லையே நமக்கு, தெரியவில்லையே நமக்கு. தூரமான ஒரு தேசத்திற்கு முதல் என் இயேசுவின் துணிக்கை வருகிறது என்று சொன்னால், என் இயேசு தன் துணிக்கையை அனுப்புவதற்கு அவர் சித்தம் கொண்டிருந்து வந்து அனுப்பினார் என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய ஆனந்த நோக்கம் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவேன். அன்றைக்கு பவுலும் சீலாவும் அங்கே ஆட்டம் அடைந்தது சும்மா இல்லை. கையிலும் காலிலும் விலங்குகள், இரத்த காயங்கள் உடல் முழுவதும் அங்கே வசனம் சொல்லுகிறது. சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறந்தது, விலங்குகள் தன் கைகள் கால்களை விழுந்தது. பதறிக்கொண்டு ஓடி வந்தான் சிறைச்சாலை தலைவன், தன்னை தான் சாக வேண்டும் என்று சொல்லி காலிலே விழுந்தானாம். நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடித்த ஒரு மனிதன், அடித்து துவைத்த ஒரு மனிதன் காயங்களுக்கு மருந்து போட்டானாம். இன்றைக்கு நம்ம இருதயம் என் ஆண்டவருடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற திருச்சபையின் ஆலயமாக மாறிவிட்டது என்று சொன்னால், கூட என் இயேசு நடந்து வருகிறதை சுற்றி உள்ள என் தேசம் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நிற்கவனாய் நடத்த விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம், நாம் தானியேல் அதிகமாய் நமக்கு தெரியும், 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்று பெயரிடப்பட்டதான பரிசுத்தவான்கள் அங்கே அக்கினி சூளை 8 மடங்காக்கி, நமக்கு தெரியும், இதெல்லாம் பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். சூடாக்கி உள்ளே தூக்கி போடப்பட்ட பலவான்களை அக்கினி எரித்து போட்டது. உள்ளே போய் விழுந்த உடனே அவங்க பார்க்கல. படிக்கலாமா அந்த வசனம்? கொஞ்சம் படிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், படிங்க. படிங்க படிங்க மைக்கில் வேகமா. அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 24 இருந்து படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், அப்பொழுது யாரு? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் சிலையை உண்டு பண்ணிட்டு
தான் சிலையை உருவாக்கி வச்சுட்டு அவன் என்ன செய்கிறான், 3 பேருக்கு தெரியல தான் கூட இயேசு கிறிஸ்து நடக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவன் பிரமிச்சு எழுந்து நிற்கிறான். 3 பேரை தூக்கி போட்டோம், 4வது ஒருத்தர் கூட வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்து போலல்லவா தெரிகிறது. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரமிப்பு வசனத்துக்கு நிற்கும் பொழுது அனந்த நோக்கத்தை ஆண்டவர் உன் மூலமாக திருச்சபையாய் இருக்கிற என் மூலமாக நிறைவேற்றும் பொழுது சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வது எசேக்கியேல் சொல்லப்பட்டதை போல இயேசு கிறிஸ்து கூட நடந்து வருகிறதை என் திருச்சபை மக்களாய் ஊழியர்களாய் இங்கே இருக்கிற உங்கள் கூட நடந்து வருகிறதை சுற்றி உள்ளவர்கள் தேசத்திலே பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரமித்து எழுந்து நின்றார்களாம். என் தேவனால் நீங்களும் நானும் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே 9ஆம் வசனத்திலிருந்து அங்கே தெளிவாக அங்கே 19வது வசனத்து வரை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேசத்தின் அவலங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44ஆம் அதிகாரம் இங்கே வீட்டிலே போய் படித்துக் கொள்ளுங்கள். 9ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்து வரை 10 வசனங்களிலும் தேசத்திலே விக்கிரகம் எப்படி, சிலை எப்படி, அப்படி இப்படி என்று சொல்லிவிட்டு 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, யாக்கோபே, நான் உருவாக்கின இஸ்ரவேலே, நீ என்னது, நீ என் தாசன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை நேரே பார்த்து கைப்பிடிச்சி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க என் தாசன். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஐயா சும்மா இல்லைங்க, நீ இதெல்லாம் அறிந்திருக்கிற. மேல ஒரு வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், 9ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தில் இதெல்லாம் பார்த்திருக்கிறாயே, உன் கண்களை பார்த்து கொண்டு இருக்கிறாயே யாக்கோபே, உன் கண்களை பார்த்து கொண்டு இருக்கிறாயே இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டவளே, பெயரிடப்பட்டவனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 21ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்தை படிங்களேன் கொஞ்சம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடுத்த மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு. போதும் போதும் போதும். திருச்சபையை பார்த்து ஆண்டவர் நாட்களில் சொல்லுகிற வார்த்தை, நான் எல்லாத்தையும் அகற்றி விட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கூட இயேசு இருக்கிறார் என்பதை மற்ற கண்கள் பார்க்க போகிற ஒரு காலம். அதுக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் சும்மா இருப்பதற்கு அல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என் தேவ சமூகத்திலே நிற்கத்தக்கவர்களாய் கர்த்தர் ஆதி அப்போஸ்தலர் நிலை அன்றைக்கு பவுல் மூலமாக ஆண்டவர் திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, என் ஆண்டவருடைய அனந்த நோக்கம் உங்கள் மேலே, என் மேலே, நம்ம மூலமாக தான் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு என் தேசம் பாழாய் கிடக்கின்றது, இடிக்கப்பட்ட பலிபீடமாய் கிடந்து கொண்டு இருக்கிறது. அதை கெட்ட ஆள் இல்லை, கெட்ட ஆள் இல்லை ஐயா, கெட்ட ஆள் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசித்தோமே, கழுதை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிங்க படிங்க. மாடு எஜமானையும், மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. எதுலங்க? பாழாய் கிடக்கிற தேசத்தை கர்ச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால சொல்றார், உன்னை குணமாக்குவேன்னு சொல்ற கர்த்தர். உன் மீறுதலை மேகத்தை போல் அகற்றி போட்டேன் என்று சொன்னவர், இந்த ஆண்டு பனைமரத்தை போல நீங்கள் செழித்து வளர்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், அந்த பனைமரம் எல்லாம் பிரயோஜனமான மரம். நாங்கள் அதை அனுபவித்தவர்கள் சொல்லுகிறேன். அந்த குலத்தில் இருந்து வந்தவன் நான் சொல்லுகிறேன். பனைமரத்தில் உள்ள மேலே இருக்க ஓலையில் இருந்து வேறு வர ஒரு குன்னு கூட தூர போடுறது கிடையாது, தெரியுமா? மற்ற எந்த மரமும் அப்படி கிடையாது. நம்ம தமிழில் மொழிபெயர்த்துக்கப்படியே நம்ம சொல்லுவோம்,
ஓலையிலையும் வேலை செய்யலாம். அந்த மட்டையிலிருந்து கிழித்தெடுக்கிற நார் இருக்கிறதே, அதே போல பலமுள்ளது எந்த நாரும் எந்த ஒரு கயிறும் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆமாம், அவ்வளவு பலம் உள்ளது கட்டில். அதுதான் அவ்வளவு குளிர்ச்சியானது. பனைமரம்னாலே உடலுக்கு குளிர்ச்சியானது. அந்த பதனி இன்னொன்று தெரியுமா? பதனியில் என்ன விழுந்தாலும் சரி பதனி கெட்டு போகாது. அந்த பதனி உள்ள எறும்பு கிடக்கும், பூச்சி கிடக்கும், எல்லாம் கிடக்கும். அதை அப்படியே விலக்கிட்டு அந்த பதனியை குடிப்போம், உடலுக்கு ஒன்றாகாதுங்க. கர்த்தர் அப்படி மாற்ற போறாரா? அந்த பனைமரத்து மேலே இருக்குது அந்த கட்டை இருக்கு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இரும்பை காட்டிலும் பலமானது அந்த கட்டை, தெரியுமா? வேறு பல கிலோமீட்டருக்கு போவோம். ஆனால் அங்கிருந்து எடுத்துட்டு வர அது தண்ணி இருகல பனைமரம், வனாந்தரத்தில் இருக்கிற பனைமரம், அதை எடுத்துட்டு வர தண்ணி மேலே போய் அதை அப்படி பதநீராக சுரக்க வைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா ஐயா, அது மற்றவர்களுக்கு பலன் கொடுக்குது. நீதிமானை போல செழித்து வளர்வேன்னு பிரசங்கத்தை கேட்டீங்க. இன்றைக்கு இந்த கன்வென்ஷனில் கர்த்தர் சொல்றார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. செழித்து ஓங்கி நிற்கிறது ஆசீர்வாதம் இல்லை, பனையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அது எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் அழியவே அழியாது. ஏட்டில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன ஓலை ஏட்டை எழுதி வச்சது இன்னைக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். கம்ப்யூட்டர் பிரிண்ட் போயிடும். எந்த பேப்பரில் போட்டு வச்சாலும் பிரிண்ட் போயிடும். பனை ஓலையில் எழுத்தாணி வச்சு எழுதுன இன்னைக்கும் இருக்குதா இல்லையா? அதான் தமிழ் சித்த வைத்தியம், அதான் தமிழ் குரல். அப்படிதானே? சொல்லுங்களேன் கொஞ்சம். வேற எதுவும் பயன்படுத்தல. பேப்பர் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே உலகத்துக்கு பனைமரம் வெளிப்பட்டது பிரயோஜனமாக. அப்ப நீ நானும் சும்மா இருக்கவா? வாக்குத்தத்தை கொடுத்தாரு இந்த வருஷம். சொல்லுங்களேன், சும்மா இருக்கவா? நான் திருச்சபை. சொல்லுங்க, நான் தான் திருச்சபை. என் மூலம் என் ஆண்டவருடைய ஆனந்த நோக்கம் நிறைவேற போது. தேசத்தின் துறைத்தனங்களும் அதிகாரங்களையும் மாற்றுவதற்கு கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை பாழா போய் கடந்தா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பயிர் நிலமாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஐயா மோசமான நிலைமையில இருக்கக்கூடும் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நம்மளை கொண்டு தேசத்தை கட்ட